வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் தெரிவித்துக் கொள்வது கொங்கு நட்டு தங்கம் கொம்பு கட்டு சிங்கம் சேகர். கடவுளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மக்களே, இது ஒரு கருப்புசாமி கோவில், சக்தி வாய்ந்த கோவில். இது எங்கே இருக்குன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம். அதுக்கு மேலே சொல்லிடுவான்னு நினச்சிங்களா? சரி, கடைசியாக காடுன்னு முடிய ஒரு ஊரில் இருக்குது. கரெக்டாக நீங்களாக பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாசி மாதம் சிவராத்திரிக்கு அடுத்த வாரத்துலேருந்து இதுக்கு விசேஷங்கள் தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமை இருந்துகிட்ருக்கோம். அடுத்த வாரம் முடிவுக்கு வரும். நான் இடையில புதன்கிழமை உங்களுக்கு இருக்கிற இடத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் இந்த கோயிலில் ரொம்ப சக்தி வாய்ந்தது. வந்தால் போக முடியாது, மனசு அந்தளவுக்கு இங்கேயே இருந்துக்கலாமான் இருக்கும். ஒரு இயற்கையான இடத்துல உங்களுக்கு போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத ஈஸியாக வரக்கூடிய ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. இந்த கோயில் பார்க்குறக்கே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ இனிமையான ஒரு இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வருகை தரணும். அதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட்டில் எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லுவீங்களான்னு பார்ப்போம். ஓகேங்களா? பார்ப்போம். கண்டிப்பாக வாங்க. ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனா கூட அது வீங்களாட்டு உரு பண்ணி வச்சு வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. அதை அப்படியே குணப்படுத்தி கொடுப்பாரு இந்த கருப்புசாமி. கருப்பராயனால சக்தி வாய்ந்த கருப்பராயங்க. உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் என்ன சாமி இருப்பாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ஜோராக நிற்கிறாங்கன்னு. அப்படியே வெளியில் பாருங்கள் எத்தனை பேர் வேண்டுதல் வச்சுட்டு போயிருக்காங்கன்ட்டு. அந்த குழந்தைகள் மாதிரி பெரியவங்க மாதிரி எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாடுக்கு உடம்பு சரியில்லையா, ஆட்டுக்கு உடம்பு சரியில்லையா, எதுக்காக இருந்தாலும் சரி அந்த உருவத்தை பண்ணி வச்சு இங்கே வேண்டுதல் வச்சுட்டு போவாங்க. நீங்களும் வாங்க, வருகைதாக இருங்க. உங்கள் கஷ்டத்தையும் அந்த கடவுள்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி வைப்பார். கமெண்ட் பண்ண ஆரம்பிங்க மக்களே.